இரவு நேரம். திருவண்ணாமலை அருகே அமைதியாக சென்று கொண்டிருந்த ஒரு லாரி. அந்த லாரியை திடீரென வழிமறித்த 2 காவலர்கள் விசாரணை மட்டும்தான் என்று கூறி ஒரு தாயையும் 18 வயது மகளையும் தனியாக அழைத்துச் சென்றார்கள். ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் நடந்தது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை முழுவதுமாக சிதைத்துவிட்டது. பாதுகாப்பு தர வேண்டியவர்களே. வணக்கம். இந்த ஆழமான விளக்கப்பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்களது தொகுப்பாளர் என்பதை விட இன்று நான் உங்களின் கிரிமினாலஜி ப்ரொஃபஸராக பேசப்போகிறேன். நாம் இன்று பார்க்க போகும் கேஸ் ஸ்டடி கொஞ்சம் கனமானது, ஆனால் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. செப்டம்பர் 29, 2025 அன்று திருவண்ணாமலையில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான அதிகார துஷ்பிரயோக வழக்கை சட்ட மற்றும் நிர்வாக ரீதியாக நாம் அலசப்போகிறோம். இது வெறும் ஒரு சம்பவத்தின் பதிவு கிடையாது. அதிகார அமைப்புகள் எப்படி செயல்பட வேண்டும், அவை தடம் மாறும்போது பொதுமக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கிரிட்டிக்கல் லெசன். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். இதான் இன்னைக்கு நான் போக போற ரூட் மேப். ஃபர்ஸ்ட், தி மிட்நைட் ஹைவே இன்டர்செப்ட். Second, abuse of authority and drama. Third, swift administrative legal accountability. And finally, fourth, night travel safety protocols. Phase 1, the midnight highway intercept. அந்த நள்ளிரவு நெடுஞ்சாலையில் வண்டி நிறுத்தப்பட்ட போது அங்கிருந்த சூழல் என்ன என்பதை பார்ப்போம். Let's move to and see how this builds. திருவண்ணாமலை ஏந்தல் கிராம பைபாஸ் ரோடு. அந்த இருண்ட தனிமையான சாலையில மிட்நைட் 12 மணிக்கு நைட் ரோந்து போலீஸ் ஒரு மினி லாரியை நிறுத்துறாங்க. சரியா 15 நிமிஷத்துல, அதாவது 12:15க்கு ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கணும்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அங்க இருந்த பெண்களை தனியா பிரிக்கிறாங்க. அடுத்த 15 நிமிஷத்துல 12:30க்கு அந்த பெண்களை சுமார் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இருட்டான காட்டுக்குள்ள கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. அங்க நடந்த கொடூரங்களுக்கு பிறகு அதிகாலை 3:30 மணிக்கு குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்க. கடைசியா காலையில 5 மணிக்கு அந்த வழியா வந்த ஒரு பால்காரரால அவங்க காப்பாற்றப்படுறாங்க. நைட்டு முழுக்க நடந்த இந்த சீக்வன்ஸ் உண்மையிலே எவ்வளவு சில்லிங்கா இருக்கு பாருங்க. And this brilliantly illustrates இரவு ரோந்து பணியோட உண்மையான நோக்கம் என்ன. பொதுமக்களை பாதுகாக்கணும், சமூக விரோதிகளை பிடிக்கணும், குற்றங்களை தடுக்கணும். கரெக்டா? ஆனா இந்த கேஸ் ஸ்டடியில ஆக்சுவலா நடந்தது என்ன? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவரை, அந்த அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி எந்த ஒரு காரணமும் இல்லாம காவலர்களே ஒரு கிரிமினல் மாதிரி நடந்திருக்காங்க. இதுதான் இந்த வழக்கின் மைய பிரச்சனை. இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தா, லாரி டிரைவர் பாலகிருஷ்ணா, வயசு 27. அவரோட அக்கா லக்ஷ்மி, வயசு 40. அப்புறம் லக்ஷ்மியோட பொண்ணு வைஷ்ணவி, வயசு 18. இவங்கள சுந்தர், சுரேஷ்ராஜ் அப்படிங்கிற 2 30 வயசு கான்ஸ்டபிள்கள் ஏன் டார்கெட் பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அந்த வண்டியோட ஆந்திரா போர்டு, அப்புறம் அவங்களுக்கு தமிழ் சரியா பேச தெரியாதுங்கிற அந்த மொழி பிரச்சனை. இவங்க வேற ஸ்டேட், நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்கங்கிற அந்த தைரியத்துல சந்தேகத்தின் பேர்ல விசாரிக்கிறோன்னு சொல்லி அவங்களோட அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. வேலையே பயிர மேய்ந்தது போல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸே இந்த கொடூரத்தை செஞ்சது. இந்த ஒரு வரியோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ரொம்பவே வலிமையான, துயரமான ஒரு விஷயம். நம்மளை காப்பாத்துவாங்கன்னு நம்ம முழுசா நம்புற ஒரு சிஸ்டமே நம்மளை வேட்டையாடுறவங்களா மாறும்போது பப்ளிக் ட்ரஸ்ட் எந்த அளவுக்கு உடையும் நினைச்சு பாருங்க. Phase 2, abuse of authority and drama. இந்த கொடூரமான குற்றம் அந்த மனிதர்களோட மனசுல ஏற்படுத்தின தாக்கத்தை நாம இப்போ எக்ஸாமின் பண்ண போறோம். லீகலா அதிகார துஷ்பிரயோகம் அல்லது அபியூஸ் ஆஃப் அத்தாரிட்டினா என்ன? ஒரு அரசாங்க அதிகாரி தன்னோட பவரை மிஸ்யூஸ் பண்றது. இந்த கேஸ்ல டிரைவர் பாலகிருஷ்ணாவை ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு போலீஸ் விசாரணை அப்படிங்கிற பொய்யான காரணத்தை காட்டி சாதாரண பொதுமக்களான அந்த 2 பெண்களையும் இருட்டான காட்டுக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனது ஒரு தெளிவான அப்பட்டமான லீகல் வயலேஷன். அந்த இருண்ட காட்டுக்குள்ள சுமார் 2 கிலோமீட்டர் உள்ள அவங்கள இழுத்துட்டு போயிருக்காங்க. அங்க லக்ஷ்மியோட கைகளை கட்டி வாய பொத்தி சைலண்ட் பண்ணிருக்காங்க. வெறும் 18 வயசான வைஷ்ணவி 3 மணி நேரத்துக்கும் மேல மிக கொடூரமான தாக்குதலுக்கும் அத்துமீறலுக்கும் ஆளாயிருக்காங்க. இதோட விளைவு அந்த பெண்களுக்கு ஏற்பட்ட வாழ்நாள் முழுவதுமான சைக்கலாஜிக்கல் ட்ராமா. இனிமேல் எப்போ போலீஸ் யூனிஃபார்மை பார்த்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நிரந்தரமான பயம், ஒரு நடுக்கம் வந்துரும். இது சாதாரண வடு கிடையாது, அழியாத ஒரு காயம். Phase 3, swift administrative legal accountability. இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமான மிஸ்கண்டக்டுக்கு சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ த க்ரூஷியல் பாயிண்ட் இஸ், இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அந்த ஃபாஸ்டான ஆக்ஷன் தான். ஸ்டெப் 1, ஹாஸ்பிட்டல்ல இருந்து தகவல் வந்த உடனே ஒரு லேடி எஸ்ஐ அங்க போய் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெப் 2, லாரி டிரைவரோட வாக்குமூலத்தை வச்சு அந்த டைம் லைனை ரொம்ப அக்யூரேட்டா கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்டெப் 3, டிஸ்ட்ரிக்ட் டிஎஸ்பி எந்த தாமதமும் இல்லாம அந்த 2 கான்ஸ்டபிள்ஸையும் உடனே சஸ்பெண்ட் பண்றாரு. அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 4, அவங்க 2 பேரையும் டியூட்டில இருந்து டிஸ்மிஸ் பண்ணி கிரிமினல்ஸா அரெஸ்ட் பண்றாங்க.
ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு பயங்கரமான குற்றம் நடக்கும்போது மக்கள் மறுபடியும் அந்த சிஸ்டமை நம்பணும்னா இந்த வெளிப்படைத்தன்மையும் உடனடி ஆக்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிஷியல் ஆக்ஷனா அவங்க சஸ்பெண்ட் ஆனாங்க, அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனா நிரந்தரமா போலீஸ் சர்வீஸ்ல இருந்தே டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க, கடைசியா லீகல் ஆக்ஷனா அவங்க அரெஸ்ட் ஆகி வேலூர் ஜெயில அடைக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி கடுமையான ஃபாஸ்டான ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நடக்கிற இது மாதிரி குற்றங்களை தடுக்கிற அரணாக அமையும். ஃபேஸ் 4 நைட் டிராவல் சேஃப்டி புரோட்டோகால்ஸ். சாதாரண மக்களா நாம நைட்ல டிராவல் பண்ணும்போது என்னென்ன பிராக்டிகல் சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும்? லெட்ஸ் see. விடியற்காலை 5 மணிக்கு அந்த வழியா வந்த ஒரு லோக்கல் பால்காரர் தான் இந்த விஷயத்துல ஒரு பெரிய ஹீரோ. அவரு செஞ்ச அந்த சரியான நேரத்த உதவிதான் அந்த பெண்களை காப்பாத்துச்சு. இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? ஒரு பைஸ்டாண்டர் அசிஸ்டன்ஸ், அதாவது ஒரு சக மனுஷனோட உதவி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல எவ்ளோ முக்கியம்னு பாருங்க. அவர் உடனே 108 ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுது ரொம்பவே ஒரு பிரமாதமான சமூக பொறுப்புள்ள விஷயம். நாம எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய சில சேஃப்டி டிப்ஸ் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட், ஹைவேஸ்ல நைட் நேரத்துல நடக்கிற ஃபேக் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி ரொம்ப உஷாரா இருங்க. உங்களை யாராவது கை காட்டி நிறுத்தின வெளிச்சம் இல்லாத ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல வண்டியை நிறுத்தாதீங்க. ஒருவேளை போலீஸ் உங்களை நிறுத்துறாங்க ஆனா உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா வயலண்டா உங்களை எதிர்க்காதீங்க. அதுக்கு பதிலா கொஞ்சம் தள்ளி மக்கள் நடமாட்டம் இருக்கிற அடுத்த கிராமம் வரைக்கும் வண்டியை ஓட்டிட்டு போய் சேஃபா நிறுத்துங்க. அப்புறம் சாதாரண உடைகள்ல, அதாவது பிளெயின் க்ளோத்ஸ்ல யாராவது வந்து போலீஸ்னு சொன்னா தாராளமா அவங்களோட ஐடியை வெரிஃபை பண்ண சொல்லுங்க. Now, what's really interesting about this slide is, இந்த 100 அல்லது 108 அப்படிங்கிற எண்கள் சாதாரண நம்பர்ஸ் கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல் டூல். உங்களை நிப்பாட்டுற போலீஸ் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்தாலோ இல்ல அந்த சிச்சுவேஷன் அன்சேஃபா இருக்குன்னு ஃபீல் பண்ணாலோ உடனே 100க்கு டயல் பண்ணி உங்க லொகேஷனை சொல்லுங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் போறதால அங்கிருந்து இன்னொரு போலீஸ் டீம் அந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அப்படி அவங்க வரும்போது அங்க இருக்கிற அந்த பவர் டைனமிக் அப்படியே டோட்டலா மாறிடும். ஏன்னா உங்க கூட இன்னொரு அத்தாரிட்டி வெரிஃபை பண்ண வராங்க. சோ இந்த விளக்கப்பதிவோட கோர் லெசன் என்ன? ஒரு பக்கம் அதிகாரிகளின் மீதான முறையான அக்கௌண்டபிலிட்டி, அதாவது தண்டனை நடவடிக்கைகள் ரொம்ப முக்கியம். அதே அளவுக்கு பொதுமக்களான நம்மளோட விழிப்புணர்வும் சிவிலியன் விஜிலன்ஸும் ரொம்ப முக்கியம். டிபார்ட்மெண்ட் அவங்க தப்ப உடனே சரி செஞ்சாலும் சிட்டிசன்ஸா நாம நம்மளோட பாதுகாப்பிற்காக இந்த எமர்ஜென்சி டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் டூல்ஸை எந்த தயக்கமும் இல்லாம யூஸ் பண்ண பழகணும். ஃபைனலா உங்களை ஒரு ஆழமான கேள்வியோட நான் விட்டுட்டு போக விரும்புறேன். நம்மள பாதுகாக்கணும்னு நியமிக்கப்பட்டவங்களே இப்படி நம்மள வேட்டையாடுறவங்களா மாறும்போது இந்த சமூகம் எப்படி மீண்டும் அந்த பப்ளிக் ட்ரஸ்ட, அந்த நம்பிக்கையை வெற்றிகரமா கட்டமைக்க போகுது? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு மாபெரும் கேள்வி. இந்த சிந்தனையோட இந்த கிரிமினாலஜி எக்ஸ்பிளைனரை நாம நிறைவு செய்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ. வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் சீரியஸான அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இது ஒரு நெஞ்சை பதற வைக்கிற மருத்துவ மர்மம்னு கூட சொல்லலாம். ஆனா இதுக்குள்ள நமக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய நிதி சார்ந்த பாடம் ஒளிஞ்சிருக்கு. இந்த சோர்ஸ் மெட்டீரியலை முழுமையா அலசி ஆராயலாம். சொல்லப்போனா இது இந்திய சுகாதார நெருக்கடியோட ஒரு இருண்ட பக்கத்தை நமக்கு அப்பட்டமா உரிச்சு காட்டுது. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உலகத்திலேயே மிகவும் இருண்ட ரயில் பயணம் எது? பேய்கள் நடமாடுற ரயிலா? இல்லவே இல்ல. நம்ம இந்தியால நிஜமாவே ஓடிக்கிட்டு இருக்கிற கேன்சர் நோயாளிகளால் நிரம்பி வழியும் அந்த கேன்சர் ட்ரெயின் பத்தி தான் சோர்ஸ் குறிப்பிடுது. நினைச்சாலே உடம்பு சிலுக்குதில்ல. இந்த ரயிலில் பயணிக்கும் ஒவ்வொரு நபருக்கு பின்னாடியும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரும் துயரம் மறைஞ்சிருக்கு. இது நிஜமான ஒரு மனித அவலம். பகுதி 1, சபிக்கப்பட்ட ரயில். இந்த சோர்ஸ் ஃபைலை நாம பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. கேன்சர் அப்படிங்கிற அந்த கொடிய நோய் வந்தவங்க தங்களோட சிகிச்சைக்காகவும் அது சம்பந்தமான ஆராய்ச்சிகளுக்காகவும் மலர் பகுதிகள் மாதிரி இடங்களுக்கு எவ்வளோ நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்குன்னு நினைச்சு பாருங்க. உடம்புல இவ்ளோ பெரிய வியாதியோட பல 100 கிலோமீட்டர்கள் தொடர்ந்து பயணம் செய்யறது நிஜமாவே ஒரு நரக வேதனை தாங்க. ஆனா கொடுமை என்னன்னா, இந்த பயணம் அந்த பயங்கரமான கனவோட முதல் பாதி மட்டும்தான். உண்மையான போராட்டம் மருத்துவமனைக்குள்ள போன பிறகுதான் ஆரம்பமாகுது. பகுதி 2, மருத்துவமனை நிஜங்கள். இப்போ மருத்துவமனைகளுக்குள்ள நடக்கிற நிஜமான விஷயங்களுக்கு வருவோம். நோய் நம்ம உடம்ப உருக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மள மனதளவிலும் பொருளாதார ரீதியாவும் மொத்தமா சிதைக்கிறது என்ன தெரியுமா? அந்த பெரிய மருத்துவமனை பில் தான். இந்த 20% கொஞ்சம் கவனிங்க. இது வெறும் நம்பர் கிடையாது. இதுக்கு பேர் தான் கோப்பே. அதாவது நீங்க முன்னெச்சரிக்கையா ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாலும் பில்லுல 20% நீங்க உங்க கை காசுலேருந்து கட்டணும்னு அப்படிங்கிற ஒரு மறைமுகமான விதி. லட்சக்கணக்கான பில் வரும்போது இது உங்களோட வாழ்நாள் சேமிப்பையே ஒரே நொடியில காலி பண்ணிடும்னு சோர்ஸ் டேட்டா ரொம்ப ஆணித்தரமா எச்சரிக்குது. இந்த 50% இருக்கே, இது இன்னும் பயங்கரமானது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரூம் ரெண்ட் லிமிட்.
உங்க பாலிசில ஒரு குறிப்பிட்ட ரூம் வாடகைக்கு மேல போக கூடாதுன்னு மறைமுகமான ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க. அவசரத்துல நீங்க ஒரு ஐசியூவோ அல்லது பெரிய ரூமோ எடுத்தா அந்த சார்ஜுக்காக உங்க பாலிசியோட மொத்த தொகையில பாதி, அதாவது 50% வரைக்கும் உங்களுக்கே தெரியாம காணாம போயிடும். நீங்க முழுசா நம்பியிருந்த காப்பீடு உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாம போற பெரிய அபாயம் இது. பகுதி 3. இன்சூரன்ஸ் வலையை கிழித்தெறிதல். இந்த சோர்ஸ்லேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க 2 விதமான நோயாளிகள் இருக்காங்க. ஒரு பக்கம் மாட்டிக்கொண்ட நோயாளி. இவங்க இந்த கோப்பே, ரூம் சப்ளிமெண்ட் அப்புறம் மறைமுக கட்டணங்களால மருத்துவமனையில படாத பாடுபடுறாங்க. இன்னொரு பக்கம் பாதுகாக்கப்பட்ட நோயாளி. இவங்களுக்கு 0 கோப்பே, டபுள் பேமெண்ட் பெனிஃபிட் மற்றும் முழு கவரேஜ் கிடைக்குது. இது 2க்கும் நடுவுல இருக்க வித்தியாசத்தை பாத்தீங்களா? இங்க உண்மையான வில்லன் அந்த நோய் மட்டும் கிடையாது, நோயாளிகளை ஈவிரக்கம் இல்லாம சிக்க வைக்கிற இந்த இன்சூரன்ஸ் பொறிகளும் தான். சரியான விழிப்புணர்வு உங்களை எப்படி காப்பாத்தும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். பகுதி 4. அத்தியாவசிய பாலிசி நன்மைகள். சரி, இந்த பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்க என்னதான் வழி? ஒரு நல்ல பாலிசில கட்டாயமா என்னென்ன இருக்கணும்னு இந்த செக்லிஸ்ட் ரொம்ப தெளிவா சொல்லுது. குறிப்பா நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எந்த சூழ்நிலையிலையும் கை காசு கட்ட தேவையாத ஸ்ட்ரிக்ட்லி நோ கோப்பே இருக்கணும். அப்புறம் ரூம் லிமிட் இருக்கவே கூடாது, எந்த விதமான சப்லிமிட்ஸும் இருக்கக்கூடாது. இது போக ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் கட்டாயம் இருக்கணும். இதையெல்லாம் சரியா புரிஞ்சுக்க 100% ஸ்பாம் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு தேவை. சோர்ஸ் டேட்டால டிட்டோ அப்படிங்கிற ஒரு தளத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த தொல்லையும் இல்லாம சரியான காப்பீட்டை தேர்ந்தெடுக்க நமக்கு வழிகாட்டுறாங்க. இந்த ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. ஒருவேளை கேன்சர் மாதிரி நீண்ட கால சிகிச்சையில உங்க இன்சூரன்ஸ் பணம் முழுசா ஒரு கட்டத்துல தீர்ந்து போயிடுச்சுன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி மறுபடியும் அந்த முழு கவரேஜ் தொகையையும் உங்களுக்காக ரீசெட் பண்ணி தருவாங்க. இது நிஜமாவே உங்க பொருளாதாரத்துக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ரீசெட் பட்டன் மாதிரி. தொடர் சிகிச்சைக்கும் உங்க மன அமைதிக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நல்ல பாலிசி உங்களை எப்படி ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் முழுமையா பாதுகாக்குது அப்படிங்கறத இந்த டைம்லைன் ரொம்ப அழகா விளக்குது. மருத்துவமனையில சேர்றதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த முதல் வார டெஸ்ட் செலவுகள், அட்மிஷன் ஆகிற முதல் நாள் சிகிச்சை, அதற்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகும் 30 நாட்கள் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ், இந்த மாதிரி ஒரு முழுமையான பாதுகாப்பு வட்டத்துக்குள் நம்ம கண்டிப்பா இருக்கணும். பகுதி 5. உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்தல். உங்க ஆரோக்கியத்தையும் கஷ்டப்பட்டு சேர்த்த சேமிப்பையும் காப்பாத்திக்கணும்னா நாம விழிப்புணர்வோடு செயல்படணும். இதோ நீங்க உடனடியாக எடுக்க வேண்டிய 3 முக்கியமான படிகள். படி 1. கோபை இருக்கிற எந்த பாலிசியாக இருந்தாலும் சரி, அதை தைரியமா நிராகரிச்சிடுங்க. படி 2. ரூம் சப்லிமிட் சுத்தமா இல்ல அப்படிங்கறத திரும்ப திரும்ப கேட்டு உறுதிப்படுத்திக்கோங்க. படி 3. ஸ்பாம் இல்லாத ஒரு தளத்துல குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் உங்க பாலிசிய பத்தி தீர்க்கமா ஆலோசனை பண்ணுங்க. உங்களோட இந்த அரை மணி நேர முதலீடு நாளைக்கு உங்க வாழ்க்கையே கூட காப்பாத்தலாம். முடிவா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அந்த சபிக்கப்பட்ட ரயில் உங்க ஊர் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க நிஜமாவே பாதுகாப்பா இருக்கிறீங்களா? உங்க இன்சூரன்ஸ் பாலிசில ஏதாவது மறைமுகமான பொறிகள் இருக்கான்னு உடனே இன்னிக்கே செக் பண்ணுங்க. உங்களையும் உங்க குடும்பத்தையும் அந்த வலையில இருந்து முழுமையா பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது, உங்க உயிருக்கான ஒரு கேடயம். மீண்டும் இது போல ஒரு பயனுள்ள ஆழமான சோர்ஸ் மெட்டீரியல் அலசலோட உங்களை சந்திக்கிறேன். விழிப்புடன் இருங்கள்.